சார் தரகர் சங்கம் என்பது பார்க்குற பார்வையில் இந்த இடம் வாங்குறாங்க விற்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த தொழிலாளர்களுடைய பார்க்குற பார்வை வந்து எப்படி இருக்குன்னா, இவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு செல்வந்தர்கள், இவர்கள் மிகப்பெரிய அளவில் வந்து வசதியானவன்ற ஒரு பார்வை இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த இடம் வாங்குறாங்க விற்கிறாங்க என்பது பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஒரு அடிப்படையான ஒரு கூலி தொழிலாளர்கள். அதாவது இன்றைக்கி வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பல தொழில்கள் இருக்கின்றது. ஆனால் எல்லா தொழிலுக்கும் ஒரு ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா, இந்த இடம் வாங்கக்கூடிய இடத்துல இடம் விற்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கூலி நிலத்தரகர்களாக, அதை இடைத்தரகர்கள் சொல்லுவாங்க. நம்ம நிறைய பேர் வந்து மீடியேட்டர் கூட சொல்லுவாங்க. அப்போ இந்த தொழில் சார்ந்த மக்களுக்காக தொடர்ந்து எங்களுடைய சங்கம் 23 ஆண்டுகளாக தொடர்ந்து பாடுபட்டு வருகின்றது. அப்போது இந்த தொழில் சார்ந்த இந்த மக்களுடைய பிரச்சனை, இந்த மக்களுக்கான ஒரு அதிகாரம், இந்த தொழிலுக்கான ஒரு அதிகாரம் இது இந்த நிமிஷத்துக்கு கிடைக்கல. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தொழிலுக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைச்சிச்சு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தொழிலுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைச்சி அந்த தொழில் அடுத்த கட்டத்துக்கு உண்டான கட்டமைப்பு போயிடுச்சு. ஆனால் உலகத்தில் ஒரு மனிதனுக்கு தேவையானது மிக மிக ஒரு முக்கியமானது 3 தான். ஒன்று வந்து உடுக்க உடை, இருக்க இடம், அதுபோல் உண்ண உணவு. அப்போ அந்த இருக்க இடம் என்பது பார்த்திங்கன்னா வாங்கி கொடுக்கக்கூடிய இந்த கூலி நிலத்தரகர்கள். இப்போ எங்களுடைய பார்க்குற பார்வை நீங்கள் கேட்ட மாதிரி இந்த தொழிலே வந்து பார்க்குற பார்வை தப்பாக இருக்குது. இந்த ரியல் எஸ்டேட் தொழிலை பார்த்த உடனே இதில் தான் நிறைய தப்பு நடக்குது, இல்லை இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் நிறைய பணம் கொழிக்குதுன்னு சொல்லுவாங்க. இதில் வெளிப்படையாக ஒன்று சொல்லணும்னா, பணம் வாங்குறது பொதுமக்கள், இடம் வாங்குறது பணத்தை கட்டி, அந்த இடத்த விற்கிறவரும் பொதுமக்கள். இது நடுவில் இருக்கிற இடைத்தரகர் எப்படி கோடீஸ்வரனாக இருக்க முடியும்? நம்ம யோசனை பண்ண வேண்டியது இருக்குல்ல. இப்போ ஒருத்தர் 2 கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்குறாரு, அவர் ஒரு பணக்காரர் தான் இடத்த வாங்குறாரு. ஒருத்தர் 2 கோடிக்கு சொத்து விற்கிறாருன்னு அவர் தான் வந்து அந்த பணத்தை போகுது. இடையில அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு 50,000மோ 1 லட்சமோ இல்லை 20,000மோ கிடைக்கும். அந்த கமிஷன் கொடுக்கக்கூடிய எப்படி வசதி அவங்கள இருக்க முடியும்? அப்போது இந்த லேவுட்டு போட்டு பெரிய அளவில் வந்து பொருளாதாரத்தை செய்கிறவங்களுக்கு இந்த தொழிலில் நிறைய பிரச்சனை இருக்குது. நம்ம ஏதோ பார்க்குற பார்வை இவர் ரிலேஷன் செய்கிறாரு, இவருக்கு என்னப்பா அப்படின்லாம் நம்ம நினைக்கலாம். ஆனால் அது நிச்சயம் கிடையாது. அது முதலாளிகளாக இருந்தாலும் இதில் கஷ்டமாக இருக்கின்றது, தொழிலாளர் இருந்தாலும் கஷ்டமாக இருக்கின்றது. அப்போ அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய தரகர் சங்கம், அப்போ எங்களுடைய தரகர் சங்கத்தின் சார்பாக நாங்கள் வந்து 2 கோரிக்கைகள் நாங்கள் வச்சுருக்கின்றோம். மிக மிக ஒரு முக்கியமான கோரிக்கை, எங்களுடைய தொழிலாளர் சங்கத்தை அமைப்பு சாரா பட்டியலில் சேர்க்கணும். அதற்கடுத்து எங்களுக்கென்று ஒரு தனி நலவாரியம் வேணும். இப்போ என்னென்னா, ஏன் நாங்கள் நலவாரியம் கேட்குறோம், என்ன காரணம் என்னென்னா, இப்போ இந்த தொழில் தான் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த தொழில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக வருமானத்தை கொடுக்கக்கூடிய தொழில். இது ஒன்று அந்த பணம் ஒன்று அந்த கூலி நிலத்தரகு ஒன்று போய் சேர போகிறது கிடையாது. அப்போ ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கு கோடி கணக்கில் பத்திரப்பதிவு செஞ்சு ஒரு இடத்த விற்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஏழை தொழிலாளிக்கு இந்த மக்களுக்கு உண்டான ஒரு அதிகார பகிர்வு வேணும். அப்போது அந்த மக்களுக்கான தேவைன்னா ஒரு நலவாரியம் அமைச்சா 58 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த தொழில் செஞ்சவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. சில பேர் நினைப்பாங்க, இவங்க என்ன வேலை செஞ்சுட்டாங்க, இல்லை இவங்க என்ன கடினமாக உழைப்பாங்கன்னு சொல்லி கூட சொல்லுவாங்க. ஒரே ஒரு இடத்த வாங்கணும் விற்கணும் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய ஒரு தரகர் தொடர்ந்து 3 மாத காலமோ ஒரு 6 மாத காலமோ அதுக்காக வந்து ஒரு நடையாக நடக்கணும். அப்போது இப்படியெல்லாம் கஷ்டப்படக்கூடிய இந்த தொழிலாளர்களுக்கு ஒரு நலவாரியத்தின் மூலியமாக இந்த தொழில் செய்கின்ற மக்களுக்கு ஒரு நல்லது நடக்குன்னு சொல்லி எங்களுடைய கோரிக்கைகளை வச்சுருக்கோம். அதை கனிவுடன் அண்ணன் திரு எடப்பாடி அவங்க கேட்டிருக்கிறாங்க. அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக நாங்கள் இதை வந்து நிறைவேற்றி தரோம். ஏன்னா அதுக்குண்டான ப்ராசஸ் கொஞ்சம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயம் இதுக்குண்டான ஒரு கட்டமைப்பை 100% அண்ணன் திரு எடப்பாடியார் தருவாங்கன்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் எங்கள் சங்கத்தை பொறுத்தவரைக்கும் சுயநலமே கிடையாது. எங்களுக்கு நல்லது நடக்குது கெட்டதை தாண்டி இந்த தொழிலாளர்களுக்காக தொடர்ந்து நாங்கள் பாடுபடுவோம். 234 தொகுதியிலும் அண்ணன் திரு எடப்பாடியாரோட தலைமையில் இருக்கக்கூடிய அனைத்து வேட்பாளர்களுக்கும் நாங்கள் ஆதரவாக வேலை செய்வோம். அண்ணன் எடப்பாடியார் அவங்களை வந்து நம்ம கண்டிப்பாக நிச்சயமாக முதலமைச்சர் அறிஞை உட்கார வைப்பன்றதான் எங்கள் சங்கத்துடைய ஒரு குறிக்கோளாக இருக்கின்றது. அந்த தாரக மந்திரத்தை தான் எங்களுடைய தலைவர் திரு கண்ணனை வந்து தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய தலைவருடைய தலைமையில் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து அண்ணன் திரு எடப்பாடி அவர்களை 100% தமிழ்நாடு முதலமைச்சராக வரவேற்ற வேலையை எங்களுடைய சங்கம் செய்யும் என்பதை இந்த தருணத்தை உறுதியளிக்கின்றேன்.